சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல துலா ராசி அல்லது துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஏப்ரல் மாசத்துல துலா ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்திலேயாவது துலா ராசிக்காரங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திடீர் யோகங்களும் கிடைக்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல வெறும் வேதனைகளும் அவமானங்களும் மட்டும்தான் துலா ராசிக்காரங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள், நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட தவற விட போறீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனைகளோ அல்லது பெரிய அளவுல ஆபத்துக்களோ வரக்கூடிய ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா கடந்த காலங்கள்ல நீங்க சந்திச்சுட்டு வந்த பிரச்சனைகள்ல இருந்தும் ஆபத்துக்கள்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதே சமயம் பெரிய அளவுல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் வாய்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இந்த ஏப்ரல் மாசத்துலயும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. அதே சமயம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அப்படின்னா உங்க உழைப்புக்கு உண்டான பலன் இந்த ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். நேரங்காலம் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய எல்லா துளாராசி அன்பர்களுக்கும் கிரகங்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல பக்கபலமா இருக்க போகுது. அதிர்ஷ்டத்தையோ அல்லது யோகங்களையோ எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க உழைக்காம உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டமா தான் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தையோ அல்லது திடீர் யோகத்தையோ உண்டாக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எதுவுமே இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 6வது வீடா இருக்கக்கூடிய சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில சனி பகவான் உட்கார்ந்திருக்கார், சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார், புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார், சுக்கிர பகவான் உட்கார்ந்திருக்கார். போதாக்குறைக்கு ராகு பகவானும் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில உட்கார்ந்திருக்கார். அப்படிங்கறதால இந்த மாதம் எதிரிகளோட தொல்லை துலா ராசிக்காரங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் உங்ககிட்ட தோத்து ஓட போறாங்க, உங்களை பார்த்து பயப்பட போறாங்க, உங்களோட வளர்ச்சியை அவங்க வேடிக்கை பார்க்க போறாங்க. இவ்வளவு காலமும் உங்களோட எதிரி வளர்ந்துகிட்டே இருந்திருப்பான், அதை நீங்க வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்திருக்கும். ஆனா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கடினமா முயற்சி பண்ணி நீங்க வளர போறீங்க. உங்களோட வளர்ச்சியை உங்க எதிரி வேடிக்கை பார்க்க போறான், உங்க வளர்ச்சியை பார்த்து உங்க எதிரி செதறி ஓட போறான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் உங்களோட எதிரிகளுக்கு ஆப்போசிட்டாவும் உங்களுக்கு பெரிய அளவுல அனுகூலமாகவும் இருக்க போகுது. ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு உங்களோட எதிரிகளை நீங்க பழி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த ஏப்ரல் மாசத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதனால துளாராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களோட எதிரிகளையோ அல்லது எதிர்ப்புகளையோ பார்த்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. உங்களோட வேலையை நீங்க மனசாட்சிக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதிரிகளால உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனா உங்களோட எதிரிகளை நீங்க மொத்தமா அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் தான் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எந்த வகையிலையும் ஏமாற்றத்தை கொடுக்காது. எல்லா வகையிலுமே உங்க கைகளுக்கு பண வரவு சிறப்பாவே இருக்கும். நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட கடின உழைப்புக்கு உண்டான பலன் இந்த மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும். யார் தடுத்தாலும் சரி, எத்தனை பேர் சேர்ந்து உங்களை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட கடின உழைப்பு உங்களுக்கு கட்டாயமா வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க உழைக்கிறதுக்கு மட்டும் தயாரா இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசத்தோட கிரக அமைப்புகள் உங்களுக்கு முழு அளவுல பக்கபலமா இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். இதனால துளாராசி அன்பர்கள் கடந்த கால ஏமாற்றங்களையும் கடந்த கால வேதனைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஏப்ரல் மாசத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்துராதீங்க. நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா தோல்வி அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்க எழுந்திருச்சு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா வெற்றி மேல வெற்றி உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால வெற்றி அடையக்கூடிய வழியை தேடி நீங்க ஓடுறதுக்கு ரெடியா இருங்க. நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான பாதை தெரிய ஆரம்பிக்கும். கிரகங்களும் முழு அளவுல உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா பேசியே ஆகணும். ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமா தான் இந்த மாசத்துல ஒரு சில பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் உங்களுக்கு ஏற்படும். சொந்த பந்தங்களுக்குள்ள மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும், நண்பர்களுக்குள்ள பிரிவுகள் ஏற்படுறதுக்கும், குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களையும் சண்டை சச்சரவுகளையும் நீங்க சந்திக்கிறதுக்கும் கூட நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் முக்கிய காரணமா இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா இந்த ஏப்ரல் மாசத்துல உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பெரும்பாலும் கடினமான வார்த்தைகளா தான் இருக்கும். அப்படிங்கறதால அந்த வார்த்தைகள் உங்க எதிரில இருக்கிறவங்களை காய
அவமானப்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமா பேசணும், எச்சரிக்கையா பேசணும். பேசக்கூடாத இடத்துல வாயை திறந்து பேசிடாதீங்க. பேசக்கூடிய இடங்கள்ல கூட உங்களோட கருத்துக்களை ரத்தின சுருக்கமா 1-2 வார்த்தைகள்ல பேசி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாம அதிக அளவுல நீங்க வளன்னு பேசுறீங்க அப்படின்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பா உங்களுக்கு எதிரியா மாறி நிற்கும். அந்த வார்த்தைகள் மூலமாவே ஒரு சில நெருக்கடிகளையும் ஒரு சில இழப்புகளையும் நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வேலை மாற்றத்துக்கோ அல்லது பதவி உயர்வுக்கோ காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வேலை மாற்றங்களோ அல்லது பதவி உயர்வோ இந்த ஏப்ரல் மாசத்துலயும் கிடைக்காது. அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்புகள் இந்த ஏப்ரல் மாசத்துலயும் உங்களுக்கு இல்ல. அதே சமயம் நீங்க வேலை செய்யற இடங்கள்ல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கண்டிப்பா கிடைக்கும். கடந்த காலங்கள்ல உங்க மேல் அதிகாரி உங்களை அவமானப்படுத்தியிருந்தாலும் சரி, உதாசீனப்படுத்தியிருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களோட குணத்தையும் திறமையையும் உங்க மேல் அதிகாரி சிறப்பான முறையில புரிஞ்சுக்குவாங்க. உங்களை அவமானப்படுத்தின அதே வாய் உங்களை பத்தி பாராட்டி பேச போகுது. உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் வேலை பார்க்குற இடத்துல கிடைக்க போகுது. இன்னும் சொல்ல போனா உங்களோட சக பணியாளர்களுக்கு கூட கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். இதனால துளாராசி அன்பர்கள் இந்த மாசத்துல நீங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. வேலை மாற்றத்துக்கு அவசரப்பட்டு முயற்சி பண்ண வேண்டாம். இன்னும் சொல்ல போனா இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே நல்ல விதமான வருமானமும் நல்ல விதமான மன மகிழ்ச்சியும் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுக்க அதிர்ஷ்டகரமான காலகட்டமாவே இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு நாட்களும் இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் எல்லாமே முழுமையா விலகும். உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களுக்கு முழு அளவுல ஆதரவா இருப்பாங்க. உங்களை பத்தின தவறான சிந்தனைகளை அவங்க மாத்திக்குவாங்க. பெரிய அளவுல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் குடும்ப வாழ்க்கையில கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்க குடும்பமே கட்டுப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த ஏப்ரல் மாசத்துல இருக்குது. அதனால குடும்பத்துல இருக்கிற யாருமே உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. இது மூலமா நீங்க எதிர்பார்க்கிற மகிழ்ச்சியும் மன நிறைவும் குடும்ப வாழ்க்கையில இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு முதல் எதிரியா இருக்கும். அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையிலையும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பேசக்கூடாத வார்த்தைகளை யார்கிட்டையும் பேசவே கூடாது. குடும்ப ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எப்பவுமே சிரிச்ச முகமா பேசணும். ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இன்னொருத்தரை மட்டம் தட்டி பேசக்கூடாது. எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது சொந்த பந்தங்களையோ வெளி ஆட்கள்கிட்ட மட்டும் விட்டு கொடுத்து பேசிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல இந்த ஏப்ரல் மாசத்துல சனி பகவான் உங்களோட சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியில இருப்பாரு. அப்படிங்கறதால உங்க குடும்ப உறுப்பினர்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றத்தை இந்த மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். உங்க தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியமாவே இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாசத்துல குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். படிப்படியா அவங்களுக்கான மருத்துவ செலவுகளும் குறைய ஆரம்பிக்கும். அது மூலமா உங்களுக்கு கண்டிப்பா மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பத்தின பயமும் கவலையும் மனசுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னாலும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அப்படிங்கறதால ஓரளவுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.